India's most preferred retirement community, Ananya's Nana Nani Homes, Coimbatore, welcomes you for an exclusive inside talk for senior citizens. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்திச் சுருக்கம். பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 21 துவக்கம். பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்து ஏப்ரல் 4 இரு சபைகளும் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டன. இதற்கிடையே பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 21 முதல் ஆகஸ்ட் 21 வரை நடக்கும் என சமீபத்தில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவித்திருந்தார். இந்நிலையில் மத்திய அரசின் இந்த முடிவுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளதாக கிரண் ரிஜிஜு அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை, மத்திய அரசின் பரிந்துரையை ஏற்று மழைக்கால கூட்டத்தொடரை வரும் 21 முதல் ஆகஸ்ட் 21 வரை நடத்த ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த கூட்டத்தொடரின் போது சுதந்திர தினம் கொண்டாடப்பட உள்ளது. எனவே ஆகஸ்ட் 13 மற்றும் 14 ஆகிய இரு நாட்களும் பார்லிமெண்டின் இரு சபைகளும் இயங்காது என கூறியுள்ளார். இந்த கூட்டத்தொடரில் பெஹல்காம் தாக்குதல் தொடர்பாக எதிர்க்கட்சியினர் பல்வேறு கேள்விகளை முன்வைப்பர் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி இதெல்லாம் கூடாது, போலீசுக்கு 35 கட்டளைகள், கூடுதல் டிஜிபி எச்சரிக்கை. போலீஸ் மீது எழும் தொடர் புகார்களை தொடர்ந்து 35 கட்டளைகளை பின்பற்ற சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் உத்தரவிட்டுள்ளார். புகார்கள் மீது உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும். புகார் அளிக்க வருவோரிடம் பேப்பர் வாங்கவோ அதிகாரி இல்லை என சொல்லி அலைக்கழிக்கவோ கூடாது. ஸ்டேஷனில் எப்போதும் போலீசார் இருக்க வேண்டும். முக்கிய பாதுகாப்பு பணிகளில் பெண் போலீசாரை நியமிப்பதை தவிர்க்க வேண்டும். சாலை மறியல், போராட்டம் போன்றவற்றில் தேவையின்றி லத்தி பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். கர்ப்பிணி, குழந்தைகள் பெற்ற பெண் போலீசாருக்கு அவர்கள் கேட்கும் இடத்திற்கு பணி மாறுதல் வழங்க வேண்டும். விசாரணை கைதிகளை தேவையில்லாமல் துன்புறுத்தக்கூடாது. அனுபவம் இல்லாத போலீசாரை சிறப்பு மற்றும் தனிப்படையில் அமர்த்தக்கூடாது. சிறப்பு மற்றும் தனிப்படை போலீசார் பொறுப்பு அதிகாரி இல்லாமல் தனிப்பட்ட முறையில் விசாரிக்க கூடாது. ஒரு நபரை 3 பேர் ஒன்றாக சேர்ந்து விசாரிக்க கூடாது. லாக்அப் மரணம் மற்றும் வன்முறை இருக்கக்கூடாது. குடும்பமாக செல்வோரிடம் வாகன சோதனை என்ற பெயரில் துன்புறுத்தல் கூடாது. காதல் மற்றும் கலப்பு திருமண விவகாரங்களில் போலீஸ் ஸ்டேஷனில் கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடாது என எச்சரித்துள்ளார். தாவேக ஆர்ப்பாட்டத்துக்கு போலீஸ் அனுமதி. திருபுவனம் அஜித்குமார் கொலைக்கு நீதி கேட்டு சென்னை சிவானந்தா சாலையில் வரும் 6ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சென்னை போலீசார் அனுமதி வழங்கியுள்ளனர். இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலர் ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கை, சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் மடப்புரம் கோயில் காவலர் அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கேட்டும் 4 ஆண்டுகளில் நடந்த 24 லாக்அப் டெத் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வலியுறுத்தியும் தாவேக சார்பில் இன்று சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அருகே ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டு இருந்தது. இன்று வேறு காரணத்திற்காக அந்த இடம் பயன்படுத்தப்பட இருப்பதாக கூறி காவல்துறையால் மாற்று இடம் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி சிவானந்தா சாலையில் வரும் 6ஆம் தேதி காலை 10 மணிக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என ஆனந்த் தெரிவித்துள்ளார். கொள்கையில் உறுதியாக இருப்பேன், திமுகவை விமர்சிக்க மாட்டேன் சொல்கிறார் வைகோ. சென்னை அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலினை மதிமுக பொதுச் செயலர் வைகோ சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, திமுக அரசுக்கு எதிராக எந்த கட்டத்திலும் எந்த பிரச்சனையிலும் ஒரு வார்த்தை கூட விமர்சனம் வைத்ததில்லை, வைக்கவும் மாட்டேன் என கூறினார். திமுகவுக்கு பக்க பலமாக இருப்பேன் என கருணாநிதிக்கு அளித்த உறுதிமொழியை என்றும் காப்பேன். இதை ஸ்டாலினிடம் கூறினேன். இந்தியாவுக்கே முன்னோடியாக ஸ்டாலின் ஆட்சி நடத்தி வருகிறார். எனது 61 ஆண்டுகால பொதுவாழ்வில் 30 ஆண்டுகள் திமுகவில் பணியாற்றினேன். 31 ஆண்டுகளாக மதிமுகவை வழிநடத்தி வருகிறேன். இந்துத்துவ சனாதன சக்திகள் பாஜ என்ற குடையில் இருந்து கொண்டு திராவிட இயக்கத்தை தகர்க்க வேண்டும், அழிக்க வேண்டும் என நினைக்கின்றன. இமயமலையை கூட அசைத்து விடலாம், ஆனால் தமிழகத்தில் திராவிட இயக்கத்தை அசைக்க முடியாது. வாஜ்பாயும் அத்வானியும் எனக்கு மத்திய கேபினெட் அமைச்சர் பதவி தருவதாக சொன்னபோது ஏற்க மறுத்தவன் நான். கடந்த 2014 பிரதமர் மோடி பதவியேற்பு விழாவிற்கு அன்றைய இலங்கை அதிபர் ராஜபக்சேவை அழைத்ததால் பாஜ கூட்டணியிலிருந்து வெளியேறினோம். கொள்கையில் உறுதியாக இருப்பவன் நான் என்றும் வைகோ தெரிவித்தார்.
அண்ணாமலை மீது வழக்கு, இந்து முன்னணி கண்டனம். மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் பேசிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்ததற்கு இந்து முன்னணி கண்டனம் தெரிவித்துள்ளது. அதன் மாநில துணைத் தலைவர் ஜெயக்குமார் வெளியிட்ட அறிக்கை: கடந்த ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் பல லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் பங்கேற்ற மாநாடு தமிழகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்துக்கள் இதனால் அரசுக்கு எதிராக ஒன்றுபட்டுள்ளனர். திமுக அரசு கொடுத்த பல நெருக்கடிகளை தாண்டி மாநாடு மிகப்பெரிய எழுச்சியுடன் நடந்தது. இதை பொறுத்துக் கொள்ள முடியாத தமிழக அரசு காவல்துறையை ஏவி இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம், பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் ஏற்பாடு செய்த நிர்வாகிகள் உட்பட பலர் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளது. இது திமுக அரசின் அதிகார துஷ்பிரயோக போக்கை காட்டுகிறது. திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி இந்து மக்கள் பக்தியோடு நெற்றியிலிடும் திலகத்தை தரக்குறைவாக பேசினார். இது தொடர்பாக கோர்ட்டே அவர் மீது வழக்கு பதிவு செய்ய அறிவுறுத்தியும் இன்று வரை வழக்கு பதிவு செய்யவில்லை. MP ராசா உட்பட பல திமுக தலைவர்கள் இந்து மதத்தையும் இந்துக்கள் வழிபாட்டையும் பெண்களையும் அவதூறாக கேவலமாக பேசினர். அவர்கள் மீதெல்லாம் வழக்கு பதிவு செய்ய திராணியில்லாத காவல்துறை ஆன்மீக மாநாட்டில் இந்து ஒற்றுமைக்காக பேசிய தலைவர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது ஒருதலைபட்சமானது. திமுக அரசின் சர்வாதிகார போக்கை இந்து முன்னணி சட்டப்படி எதிர்கொள்ளும். பொய்யாக வழக்கு பதிவு செய்து இந்து இயக்க தலைவர்களின் கருத்து சுதந்திரத்தை மிரட்டி பறிக்க நினைக்கும் தமிழக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் என ஜெயக்குமார் கூறியுள்ளார். கர்நாடக முதல்வர் சித்தராமையா தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடந்தது. துணை முதல்வர் சிவக்குமார் உள்ளிட்ட அமைச்சர்கள் இதில் பங்கேற்றனர். கடந்த பட்ஜெட்டில் அறிவித்த பல திட்டங்களுக்கு இன்றைய கேபினெட் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. அதன்படி பெங்களூரு சிட்டி பல்கலைக்கழகத்திற்கு மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பெயரை சூட்ட ஒப்புதல் வழங்கப்பட்டது. பெங்களூரு சிட்டி யூனிவர்சிட்டி இனி டாக்டர் மன்மோகன் சிங் யூனிவர்சிட்டி என அழைக்கப்படும் என்று முதல்வர் சித்தராமையா கூறினார். 10 ஆண்டுகள் பிரதமராக இருந்து நாட்டை திறம்பட வழிநடத்திய மன்மோகன் சிங் பெங்களூரு, கர்நாடகாவின் வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டார். பெங்களூரு மெட்ரோ திட்டம், எலக்ட்ரானிக் சிட்டி நெடுஞ்சாலை திட்டம், கெம்பேகவுடா ஏர்போர்ட் உட்பட பல திட்டங்களை மன்மோகன் சிங் துவங்கி வைத்தது குறிப்பிடத்தக்கது. அவரை கௌரவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கர்நாடக அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலம் முதன்முறையாக ஒரு அரசு பல்கலைக்கு மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பெயர் சூட்டப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் பெங்களூரு ரூரல் மாவட்டத்தின் பெயரை பெங்களூரு நார்த் எனவும், சிக்பல்லாப்பூர் மாவட்டத்தில் உள்ள பாக்கியப்பள்ளி டவுன் பஞ்சாயத்தின் பெயரை பாக்கிய நகர் என்றும் பெயர் மாற்றம் செய்ய மாநில அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இவற்றுடன் 48 திட்டங்கள் குறித்து ஆலோசித்து அவற்றை நிறைவேற்ற 3400 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கவும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக கர்நாடக அரசு தெரிவித்துள்ளது. ஆயுதங்கள் வழங்குவது நிறுத்தம், உக்ரைனை கைவிட்டது அமெரிக்கா. ரஷ்யாவுக்கு எதிராக போரிட்டு வரும் உக்ரைனுக்கு அனுப்பி வந்த ஆயுதங்களில் குறிப்பிட்ட சிலவற்றை நிறுத்தி வைப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. கடந்த 2022இல் உக்ரைன் மீது ரஷ்யா போரை துவங்கியது. இதையடுத்து முன்னாள் அதிபர் பைடன் தலைமையிலான அமெரிக்க அரசு உக்ரைனுக்கு பல $1000 மதிப்பிலான ஆயுதங்களையும் ராணுவ உதவியையும் வழங்கியது. ஆனால் அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து இந்த ஆயுத சப்ளை குறித்து அரசு நிர்வாகத்தில் சிலர் கருத்து தெரிவிக்க துவங்கினர். மேலும் உலகெங்கிலும் உள்ள பிற நாடுகளுக்கு அமெரிக்கா அளிக்கும் ராணுவ ஆதரவு மற்றும் உதவியை பாதுகாப்புத்துறை ஆராய்ந்தது. அப்போது தங்கள் சொந்த ராணுவ தலைமையகமான பென்டகனிலேயே சில குறிப்பிட்ட ஆயுதங்களின் இருப்பு குறைவாக இருப்பதை கண்டறிந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் உக்ரைனுக்கு அனுப்பி வந்து சில குறிப்பிட்ட ஆயுதங்களை நிறுத்தி வைப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. சமீபத்தில்தான் உக்ரைன் மீது ரஷ்யா கடும் தாக்குதலை நடத்தியது. இதற்கு பதிலடி கொடுக்க இருந்த நேரத்தில் அமெரிக்கா ஆயுத சப்ளையை நிறுத்துவதாக கூறியிருப்பது உக்ரைனுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது.